ஆவியிலும் என்றும் உண்மையிலும் நிறைந்திட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய விசுவாசிகளே, பக்தர்களே, உங்கள் அனைவரையும் 2025 ஆண்டின் கடைசி நாளில் நன்றி பலி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை நம் வாழ்க்கையில் கடந்த வருடம் முழுவதும் செய்தார். தனிப்பட்ட விதத்திலும் நம்முடைய குடும்பத்தினருக்கும், பிள்ளைகளுக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், நாம் செய்கிற தொழிலுக்கும், பிரயாணங்களுக்கும், நாம் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் துணையாக இருந்தார். கஷ்ட நஷ்டங்கள் வந்து போயின, பாதிப்புகள் வந்து போயின, நோய்கள் வந்து போயின, பிரச்சனைகள் வந்து போயின. ஆனால் நிலைத்து நின்ற தெய்வம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தார். அவருடைய வல்லமையுள்ள அன்பு நம்மை சூழ்ந்து நின்று காத்தது. ஆகவே இந்த டிசம்பர் 31 இந்த திருப்பலியில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். Gratitude is the best attitude என்று சொல்வார்கள். நன்றியுள்ள ஒரு உணர்வு தான் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சிறந்த குணம். நன்றி மறப்பது நன்றன்று என்று உலக பழமொழி சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் இந்த திருப்பலியை மனமகிழ்வோடு அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் கடந்த ஜனவரி 1 முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் செய்த நன்மைகளை உங்களால் முடிந்தால் ஒரு மணி நேரம் அமர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே என்னென்ன நன்மைகளை நீங்கள் பெற்றீர்கள் என்று எழுதுங்கள். முதலில் அதை செய்யுங்கள். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? கடந்த காலத்தில் என்ன நல்லது நடந்துச்சு, இந்த புது வருஷமாவது ஏதாவது நல்லது கொண்டு வருமான்னு சொல்லி நடந்த தீமைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அவன் நமக்கு சொல்லி கொண்டு இருப்பான். ஆகவே தீமையை ஜெயிப்பதற்கும் நீங்கள் கடந்த காலத்தில் நன்மைகளைத்தான் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்வதற்கும் ஏற்ற ஒரு வழி நன்றி சொல்லுதல். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது செபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி இந்த திருப்பலியை நாம் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக இந்த 2025 தான் ஜூன் மாதம் 27 இயேசுவின் திரு இருதய தியானம்
கட்டி திறக்கப்பட்டது, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து ஒரு நாள் குறைவில்லாமல் ஆண்டவர் இங்கே திருப்பலிகளையும் ஆராதனைகளையும் மக்கள் வந்து போவதும் ஜெப கூட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனுடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்றும், கடவுள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும், அவர் அனுப்பின ஒவ்வொரு மக்களுக்கும், அவர் அனுப்பிய ஒரு சிறு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு தன்னார்வ தொண்டர்களுக்கும், ஒவ்வொரு பரிந்துரையாளர்களுக்கும், ஒவ்வொரு நன்கொடையாளர்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்களுடைய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று, விசேஷமாக தூய ஆவியானுடைய சபை அதனுடைய நிறுவனர் ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்கள் மற்றும் எல்லா குருக்கள், குரு மாணவர்கள் அனைவர் மேலும் ஆண்டவர் காட்டிய கருணைக்காக, தயவுக்காக, அபிஷேகத்திற்காக, ஊழியத்திற்காக, இங்கே இயேசுவின் திரு இருதயத்தில் இத்தனை நாட்கள் தங்கி பணி செய்து கொண்டிருக்கிற குருக்களுக்காக, சகோதரர்களுக்காக, தந்திருக்கிற உடல் நலத்திற்காக, பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்காக, அனைத்திற்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அது நல்லது. ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர். டேஸ்ட் அண்ட் see how the God is good. அந்த நல்ல தேவனுக்கு இந்த திருப்பலியில் நம்மையே அர்ப்பணித்து நன்றி சொல்வோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த மரம் கனி கொடுக்குமா என்று பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டி எறிந்து விடுவோம் என்று எஜமானர் சொல்ல, வேண்டாம், பொறுத்திருப்போம், கொத்தி எருவோடுவோம், இந்த வருடம் கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் வெட்டி விடுவோம் என்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு வருடமும் கடவுள் நமக்கு இலவசமாய் கொடையாய் தருகிற நாட்களை நாம் நம்முடைய மனம் திரும்புதலுக்கு அல்லாமல் தொடர்ந்து பாவத்தில் இருப்பதற்கு பயன்படுத்தி இருந்தால், நம்முடைய பலவீனங்களுக்காக, மீறுதலுக்காக, அகங்காரம் கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியில் மன்னிப்பு கேட்டு தகுதியுடன் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். Glory to God, glory to God, glory to the Father, glory to God, glory to God, glory to the Father. To him be glory forever, to him be glory forever. Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. Glory to God, glory to God, Son of the Father. Glory to God, glory to God, Son of the Father. To him be glory forever, to him be glory forever. Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. Glory to God, glory to God, glory to the Holy Spirit. Glory to God, glory to God, glory to the Holy Spirit. To him
அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பால் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஏனெனில் அவர் வருகின்றார். விண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடத்தில் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். தந்தையாகிய இறைவனுக்கு நன்றி. தந்தையாகிய இறைவனுக்கு நன்றி. தந்தையாகிய இறைவனுக்கு ஸ்தோத்திரம். தந்தையாகிய இறைவனுக்கு ஸ்தோத்திரம். தந்தையாகிய இறைவனுக்கு மகிமை. தந்தையாகிய இறைவனுக்கு மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. அன்புக்குரியவர்களே, அடிச்சு பிடிச்சி எப்படியோ 2025 கடைசி நாள் வரைக்கும் வந்துவிட்டோம். இந்த வருடம் ஓடாது என்று நினைத்தோம், ஓடியது. நாம் கடக்க முடியாது என்று நினைத்தோம், கடந்து விட்டோம். ஆகவே ஒரு குருவானவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்.
நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. இந்த பாட்டை கேட்கும்போது நன்றி நன்றி என்று நன்றி, அதாவது ஏதோ ஒரு நன்றி சொன்னா பத்தாதையா, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி, ஆகவே நன்றி 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 சொல்லுவேன் அப்படின்னு அந்த பாடல் சொல்ல. இன்னொரு பாடல் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரிய பாடல், இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. இது கர்நாடிக் ஒரு பாடல். அதனுடைய ராகங்களை பாடும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. என்னைக்கு அலை ஓயறது? அப்ப அவர் பாடல் எழுதினவர் சொல்றாரு, அலைக்கடல் ஓய்கிற வரைக்கும் நான் நன்றி பாடல் பாடுவேன், அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது ஒரு பாடல் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரிய பாடல், நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய தேவாலயங்களில் கடைசி பாடலாக இதை பாடுகிற பொழுது ஒரு பெரிய நிசப்தம் இருக்கும். நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்றப்பா, உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து பண்புடனே என்னை காத்தீர். ஆகவே திருப்பலி முடிந்து விட்ட பிற்பாடும் நிறைய பேர் எந்திரிச்சு போக மாட்டாங்க. நான் வளர்ந்த பங்கில் இந்த பாடல் பாடுகிற பொழுது, இந்த தமிழ் திருப்பலி முடிந்தவுடனே ஆங்கில திருப்பலிக்கு மக்கள் காத்து கொண்டிருப்பாங்க. இந்த பாடல் பாடிட்டா அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. ஃபாதர் சொல்லுவார், நேரமாகிவிட்டது, இடம் கொடுங்கள். அப்படிதான் மெதுவாய் அந்த பாடல். இன்னொரு பாடல் இருக்கிறது, அது நம்மை பாடும் பொழுதே அழ வைத்துவிடும். அது என்ன பாடல் தெரியுங்களா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இந்த பாடல் மிக ஆழமாய், அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இது கடந்த வருடத்தின் மட்டுமல்ல, அப்படியே பின்னோக்கி கொண்டு போய் நான் தனிமை நின்ற பொழுது, குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது, நண்பர்கள் எல்லாம் எதிராளியை மாறும் பொழுது, என் உயிரானவர்கள் மரித்து அவர்களுடைய சடலம் என் கண் முன்பாக நின்ற பொழுது, கையில் காசு இல்லாமல் பரதேசி போல நான் நின்ற பொழுது, இந்த நாட்கள் எல்லாம் கடந்த நாட்கள் அப்படின்னும் போது பிறப்பிலிருந்தே அது புரண்டு வருகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. Hallelujah. அடியனுக்கு ஆண்டவர் ஒரு பாடல் கொடுத்தார். அது என்னவென்றால், எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே, என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. இது பாடல் கொடுத்தார். இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்த பிச்சை, என் நோயில் நான் செத்து போக வேண்டியது, அதிலிருந்து விடுவித்து. ஆகவே நன்றியுள்ளம் கொண்டவர்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்வார். நல்லவர்கள், நல்ல மனம் படைச்சவங்க நன்றி சொல்வாங்க. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளரை ஒருவர் உருவாக்கினார். சிறு வயதில் திக்குவாய். அப்படிப்பட்டவனுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு நாள் மேடையில் அரங்கேற்றம், அதாவது அரங்கேற்றம் என்பது எக்ஸ்போசிஷன் என்று சொல்லலாம். அன்னைக்கு தான் முதல் முறையாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற நாள்.
அப்பொழுது அரங்கம் நிறைந்த மக்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்படிப்பட்ட சகோதரன் நபர் இப்படி பேச போகிறார் என்று சொன்ன பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பையனை காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்னா, அரங்கத்திற்கு வெளியிலே நின்று கொண்டிருந்த அவருடைய தாய் தகப்பனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி வந்துவிட்டு தனக்கு பேச்சு திறமையை கற்றுத்தந்த ஆசானுடைய காலில் அவர் விழுந்து கிடந்தார். ஆசான், எழுந்திரு, டைம் ஆயிடுச்சு, போ மேல. இல்லை, நீங்க எழுப்பி விடுங்க, என்னை எழுப்பி விட்டதே நீங்க தான், இப்பயும் எழுப்பி விடுங்கள் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டார். ஆக ஆசான் கண்ணீரோடு ஆசீர்வதித்து அவனை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். அப்பொழுது அந்த பேச்சு போட்டியில் அத்தனை பேருடைய சிறப்பாக பேசி பரிசு பெற்றான். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியினுடைய விரிவுரையாளர் அவர் சொன்னார், தம்பி, நீங்கள் இங்கே பெற்றது வெற்றி அல்ல, உங்கள் கையில் இருப்பது மகுடம் அல்ல, நீங்கள் உங்கள் ஆசானுடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீர்களே, அதுதான் எங்களுக்கு பார்வையில் மிகப்பெரிய பரிசாக தெரிகிறது என்று சொன்னார். அல்லேலூயா, நன்றி அறிதல், தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேங்க்யூ, நன்றி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும், ரசாயன மாற்றம். இட்ஸ் ஆல்ரைட், ஓகே ஓகே ஓகே, நல்லது, தேங்க்யூ. பைக்கில் ஒருத்தர் கொண்டு போய் விடுறீங்க, இறங்கி அப்படியே போறான்னு வச்சுங்களேன், அப்படின்னு நினைப்போம். இறங்கி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லாமல் வச்சுங்களேன், நாம் அடுத்த முறை யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணும். குழந்தை பிரசவத்திற்கு அம்மா வயிற்றுல குறுக்கால போயிடுச்சு, உசுருக்கு ஆபத்து, பெரிய உசுறு இல்லை சிறிய உசுறு, ஏதாவது ஒன்றுதான் பிழைக்கும் என்ற பொழுது ஒரு மருத்துவர் போராடணும் தெரியுங்களா? சமைக்கிற பொழுது அது பெரிய ஸ்கில், இந்த சமைக்கிறது. அனல் கரெக்டாக இருக்கணும், நம்ம போடுற எல்லா பொருட்களும் கரெக்டாக இருக்கணும், சரியான நேரத்தில் நாம் அதை பார்க்கணும், எடுத்து விடணும். ஆகவே இந்த பிரசவம் பார்க்கிறவர்கள் மிக கவனமாய் பார்ப்பார்கள். ஏன்னா உயிர் சம்பந்தமானது. மருத்துவருடைய சிறிய அஜாக்கிரதை கூட 2 உயிர்களை போக்கிவிடும். ஆகவே அங்க ஒரு யுத்த கலமையே நடக்கும் பார்த்துங்களேன். 4, 5, 6 பேர் சூழ்ந்திருந்து அந்த மகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து, அந்த மகளுக்கு உடம்பில் சூடு இருக்கும்படி பார்த்து ஆறுதல் சொல்லி, தேவைப்பட்டால் கணவனை பக்கத்தில் நிற்க வைத்து அந்த பிரசவம் பார்ப்பார்கள். கிரிட்டிக்கல், ஆபத்து என்று கணவருடைய கையெழுத்தை அல்லது தாய் தகப்பனுடைய கையெழுத்தை வாங்கிவிட்டு அங்கே போவார்கள். கடவுளுடைய கிருபையினால் குழந்தையும் தாயும் சேயும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில வந்தான்னு வச்சுங்க, அந்த டாக்டர், ஒட்டுமொத்த குடும்பம் அந்த டாக்டர் காலில் விழுந்துருவாங்க. தெய்வம், தேங்க்யூமா. அவங்களுடைய சந்ததி முழுவதும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அங்க ஒரு தெய்வம் இருக்கிறது, உயிர் கொடுத்த தெய்வம் இருக்கிறது. நீங்க கோர்ட்டுக்கு போங்களேன், உங்களுக்காக வாதிடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, கணவனை இழந்தவள், பெண்ணை அருமையாக வளர்த்தாங்க, திருமணம் செய்து கொடுத்தார்கள். 1 வாரத்திலே 1 மாதத்திலே அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, கணவன் எப்படிப்பட்டவன், இது எல்லாம் தெரிய வந்தது. கொடுமைப்படுத்தினார்கள். மென்டல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். சரீரத்தில் அடிக்கிறது பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் சொல்லலாம். மென்டல் டார்ச்சர், மனநிலை, உளவியலில் பாதிப்பு. ஆகவே தமிழர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவனோடு தான் வாழ வேண்டும் எல்லோரும் சொல்லு. ஆனா பெண்ணுக்கு நான் வாழ்ந்த செத்துருவேன். ஆகவே துணிந்து தாயிடத்தில் வந்தால், நானும் கணவனை இழந்தவள், நீ கணவனை இருந்தும் இழந்தவளாய் வந்தோம், என் இருவரும்
கோர்ட்டுக்கு போனார்கள். அவர்கள் சார்பில் வழக்காட யாரும் இல்லை. எதிர்பார்ட்டி காசை கொடுத்து இவர்களுக்காக வைக்கப்பட்ட வக்கீலும் இவர்களுக்கு சாதகமாய் பேசாதபடி செய்துவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நடந்தது என்ன தெரியுங்களா? நீதிபதி என்கிறவர் இந்த வக்கீலை எல்லாம் விட வேறு படிப்புகளை படித்து சட்ட நுணுக்கங்களை அறிகிறவர். அவர் இந்த பெண்ணிடத்தில் காணப்படுகிற உண்மைகளை கண்டறிந்து அந்த வக்கீல்களை கண்டித்து இந்த மகளுக்கு விவாகரத்தும் அதற்கு தகுந்த நஷ்ட ஈடுகளையும் வாங்கி நீதிபதியை கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த தாய் சொல்லுது, அந்த கோர்ட்ல எனக்குன்னு யாரு இருக்கா? எல்லாம் கருப்பு கோட்டு போட்டிருக்காங்க. கோட்டு போட்ட மாதிரி மனசும் கருப்பாயிடுச்சு. அப்படின்னும் போது ஒரு தெய்வம் அங்கே அமர்ந்திருந்தது. அது எங்களுக்கு நீதி வழங்கியது என்று அந்த நீதிபதியை பற்றி சொல்லி அழுதார்கள். அம்மா, உங்களை எனக்கு தெரியும். உங்கள் மகளுடைய வாக்கு தத்துவத்தை, அதாவது என்ன சொல்ல, டெஸ்டிமனியை நான் கேட்டு இருக்கிறேன். உங்களிடத்தில் உண்மை இருக்கிறது, அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே எல்லா இடங்களிலும் சில தெய்வங்கள் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நீங்கள் சில தெய்வங்களை தரிசித்திருப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஒரு 10 வயதுடைய பையனை கேட்டாங்க, உலகத்திலே யாரா ரொம்ப அழகு? அவனுடைய நண்பர்கள் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, ஐஸ்வர்யா அப்படி இப்படின்னு என்னென்னவோ சினிமா நடிகர்கள் பேர் சொன்னாங்க. இவன் சொன்னான், என் தாய். வாட், வந்து பாருங்களேன் அப்படின்னு போனா ஒரு சேரி குடிசை, அங்கே அடுப்பாங்கரையில் அமர்ந்து கொண்டு குழலில் சமைத்து கொண்டிருந்த தாய். புகை மூட்டம், கலைந்த தலை, எண்ணெய் போடாத முடிகள், கரி பூசப்பட்ட முகங்கள், மெலிந்து தோள்கள். அவன் சொன்னான், இவள் தான் என் கண்ணுக்கு அழகு வாய்ந்தவள். எரிகிற தீபம் அழகு, கரைகிற சந்தனம் அழகு. Praise the Lord. Praise the Lord. காய்ந்து விழுகிற தென்னை மட்டை அழகு, உறவாகிற சருகுகள் அழகு. நல்ல காலத்தில் நம்மோடு இருந்தவர்களை விட துன்ப காலத்தில் நம்மோடு இருந்தவர்கள் அழகு. நேற்றுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு சகோதரர் போன் பண்றாங்க, நாங்க அந்த பூமியின் நேர்கோட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருப்பதனால் எங்களுக்கு எப்பொழுதுமே குளிர் டு த மேக்சிமம், வெயில்னா டு த மேக்சிமம், மினிமம் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு பார்க்குறவே 10%, 20%, 30% இன்க்ரீஸ் ஆகுது, அப்படிலாம் இல்லை. மைனஸ் அண்ட் பிலோ மைனஸ். ஹாட் மீன்ஸ் ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட். அழகு. நம் இந்திய தேசம் அழகு, நம் தமிழ்நாடு அழகு. எல்லோரும் வாழக்கூடிய, எல்லோருக்கும் தகுந்த ஒரு சூழ்நிலை. தீமைகள் இன்னும் தமிழ்நாட்டை தொட முடியவில்லை. அழகு. நாம் கூடி வாழ்கிறோம், சந்தோஷம். ஆகவே இந்த வருடத்தில் கடவுள் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த நாள் திருப்பலியில் நீங்கள் ஒரு சத்தியத்தை ஆழமாய் உணர்ந்து கொள்வீர்கள். The secret of the victory is not the hard work, is to remember the goodness of God. வாழ்க்கையில வெற்றி என்பது கடின உழைப்பினால் வருவது அல்ல, கடவுளுடைய நன்மைத்தனங்களை உணர்வது. இதைத்தான் நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனியர் 5:18. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக
கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. This is the will of God. Through Jesus Christ it is revealed. What is there? To give thanks to the Lord in all the circumstances. The coming of Jesus, the birth of Jesus communicates one message. It is to thank God in all the circumstances. ஏசப்பா இந்த பூமியில வந்து கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்க. எங்கள் ஊரில் என்னுடைய பெரிய அக்காவுடைய மச்சினருடைய மனைவி, அவருடைய தங்கையுடைய கணவர் இறந்து விட்டார். அந்த சாவில் அவர்கள் அழவில்லை. அவருடைய தாய் தகப்பனை இழந்தார்கள், அழவில்லை. அவர்கள் பிரிந்த சபையை சார்ந்தவர்கள். நல்லா கவனிங்க, இட்ஸ் a மெசேஜ். அழல. எங்க அக்கா கிட்ட ஏங்கா அவங்க அழல? அவங்க சொன்னாங்க, நம்ம அதிகமாய் பற்று, அதிகமாய் அழுதா அது இயேசுவை விட அவர்களை அதிகமாய் அன்பு செய்ததற்கு அடையாளம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று யோபு சொன்னது போல அவர்கள் அப்படி ஆவியில் வளர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய முதிர்ச்சி. நாம் என்ன பண்ணுவோம்? நான் ஒரு முதல் குருவாக அனுப்பப்பட்ட ஊருக்கு நான் போன பொழுது என்னால் சகிக்க முடியாத காரியங்களை அங்கே பார்ப்பேன். வேற்றினத்தாரின் அத்தனை சம்பிரதாயங்கள், பிணத்தை தூக்கி கொண்டு 3 முறை சுற்றுவதும், கோழியை அறுப்பதும், உள்ளுக்குள் எண்ணற்ற பொருட்களை போடுவதும், தங்கத்தை போடுவதும், இன்னும் கிறிஸ்துவ கலரையை சுற்றி அந்நிய தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு கத்துவதும், அதை எதிர்க்க முடியாமல் தடுக்க முடியாமல் இருந்தோம். இது எங்கள் பாரம்பரியம் என்றார்கள். ஆகவே நம் மெச்சூரா எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனநிலையை இந்த புதிய வருடம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதைவிட கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது. டு ஹேவிங் த பேலன்ஸ் மைண்ட். அதில் நீங்கள் வளருகிறீர்கள் என்று நீங்கள் கண்டுபிடித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருப்பாடல் 100 செஞ்சுரி, இன்னைக்கு 100 4ஆம் வசனம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாக்களோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். தொடக்க காலத்தில், ஏன் இப்பொழுது கூட கத்தோலிக்க பாரம்பரியம், குருக்கள் வெளியிலிருந்து உள்ளே வருவார்கள். அந்த திருப்பலியை சிறப்பிக்கிற மக்களும் வெளியிலிருந்து பாடலை பாடிக்கொண்டே வருகை பாடல் அப்படியே பாடிக்கொண்டு வருவார். ஆக நீங்க தேவாலயத்திற்குள் நுழையும் பொழுதே உங்கள் மனசுல நன்றி இருக்கணும். நன்றி அப்பா, நன்றி தெய்வமே. ஏன்னா நான் சொல்லிட எழுதி வச்சுக்கிறீங்களா? யாரெல்லாம் தேவாலயத்துக்குள்ள இந்த பூமியில நுழையிறீங்களோ நீங்க பரலோகத்துல நுழைய போறதுக்குடைய முன் தயாரிப்பது. ஒவ்வொரு முறையும் நீங்க தேவாலயத்துக்குள்ள நுழைவீங்க. ஒரு நாள் உண்மையான தேவாலயம் பரலோகத்தில் இருக்கும் பாருங்க, அங்க நுழைவீங்க. கண்டிப்பா நுழைவோம், என்னையா விட்டுறணும், நுழைவோம். அப்பொழுது நாம் நினைப்போம், அடே இதே மாதிரி தானே கீழே நுழைஞ்சோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அங்கங்க வானதூதருடைய உருவங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? அங்க உண்மையான வானதூதர்களை பார்ப்பீர்கள். அந்த மாதாவருடைய சூசேப்பருடைய சுரூபங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? அங்கே உண்மையானவர்களை பார்ப்பீர்கள். இவையெல்லாம் பிம்பங்கள், அவையெல்லாம் உண்மை அல்ல, பிம்பங்கள். உண்மை பரலோகத்தில் இருக்கிறது, அவற்றை நாம் காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 118 29. திருப்பாடல் 118 முழுவதுமே நன்றி பாடல். நீங்கள் எப்பயாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இல்லை ஜனவரி 1ஆம் தேதி இல்லைன்னா இன்னைக்கு இரவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா இந்த கீர்த்தனை, இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் அமர்ந்து எல்லோரும் சேர்ந்து படித்தாலே மிக ஆசீர்வாதமாக இருக்கும். 29ஆம் வசனம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் இதை பாடலாக ஏற்றிருக்கிறார்கள். Give thanks with a grateful heart, give thanks
to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Praise the Lord. Praise the Lord. Give thanks. God is good. God is good. Give thanks to Him. திருப்பாடல் 9:1. நீங்கள் விரைவாக திருப்ப உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழு இதயத்தோடு உம்மை நான் புகழ்வேன். 2 கதை சொல்றேங்க. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதனுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வயோதிபன் பணக்காரன் ஒரு மனிதனை அழைத்து, என் தோட்டங்களை நான் விற்கப் போகிறேன், ஆகவே அவற்றில் உள்ளவற்றை கணக்கெடு, அப்பொழுது நில வேல்யூவை நான் போடலாம் என்று நியமித்தார். அது பாழடைந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த வாலிபன் போய், அவன் ஒரு அறிவுடையவன், போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றி திரிந்து வந்தான். அவன் சொன்னான், ஐயா, உங்கள் நிலத்தில் 2 கிணறுகள் இருக்கின்றன. 2மே பாசனத்திற்கும் குடிப்பதற்கும் உயர்ந்தவை. ஐயா, 100 கொய்யா மரங்கள் இருக்கின்றன, 120 தென்னை மரங்கள் இருக்கின்றன, கனி தருகிற மாமரங்கள் 80 இருக்கின்றன, விளைச்சலை கொடுக்கிற விளைநிலங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவன் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்திய பொழுது இந்த வயோதிபருடைய கண் மிளிர்ந்தது. கடைசியில் சொன்னான், நான் விக்கலப்பா. புதர் மண்டி கிடக்கும் பொழுது அதில் மறைந்திருக்கிற நன்மைகள் தெரியாது. இந்த வருடம் கூட எனக்கு ஆசீர்வாதமா இல்லை நீங்க நினைக்கிறீங்க, புதரை பார்த்து சொல்றீங்க. அங்கே இடையில் மறைந்திருப்பது நன்மைகள், மறைந்திருக்கிறது நன்மைகள், மறைந்தவை நன்மைகள், நம் கண்ணுக்கு புலப்படாதவைகள் நன்மைகள் தான் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவர் நன்மைகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. திருப்பாடல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 7:17. ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உங்க வாழ்க்கையில் நினைச்சு பாருங்களேன், பின்னோக்கி பாருங்களேன். many days, நிறைய நாட்களில், நிறைய விஷயங்களில் நமக்கு சார்பாக யாரும் இல்லாத பொழுது ஆண்டவர் நின்று நீதி வழங்கி இருக்கிறார். கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிருக்கும், ஆனால் அவர் நின்று நமக்கு நீதி வழங்கினார். நம்மை விரட்டியவர்களை அவர் விரட்டி அடித்திருக்கிறார். நம்மை நோகடித்தவர்களை அவர் சந்தித்திருக்கிறார். நம் மரணத்தை எதிர்பார்த்தவர்கள் மரணித்து போயிருக்கிறார்கள். நம்மில் குற்றம் சுமத்தப்பட்ட எழுந்த கைகள் கீழே விழத்தாட்டப்பட்டிருக்கின்றன. நம்மில் குற்றம் சுமத்த திறக்கப்பட்ட நாவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. நம்மேல் வரவிருந்த விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களோ இல்லையோ, எத்தனை முறை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுவார், இந்நேரம் நீ விழுந்திருப்ப, இந்நேரம் நீ இடிச்சிருப்ப, இந்நேரம் அந்த வண்டி உன்னை இடிச்சிருக்கும். எத்தனை முறை. அன்றைக்கு நாங்கள் டோல்கேட்டுக்கு போகும்போது நானும் தம்பி போறோம், திரும்பும்போது ஒரு பைக்காரன் ஸ்பீடா வந்துட்டான். பிரதர் சொன்ன, நானா இருந்தா இடிச்சிருப்பேன், நீங்க ஸ்லோவா வந்ததுனால. ஆவியானவர் பேசினார், இந்நேரம் நடந்திருக்கும், இந்நேரக்கு நீ மாட்டியிருப்ப, இந்நேரம் உனக்கு இந்த தீமை நடந்திருக்கும், இது நடந்திருக்கும். சுட்டி காட்டி தடுத்து நம்மை நடத்தினவர் ஆண்டவர். அவர் தந்த நீதிக்காக நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 103 வாசிப்போமா? திருப்பாடல் 103 1-3 வசனங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்.
என் உயிரை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. இது உங்களுக்கு தெரியுமா? எந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனா சரி, எந்த பிரிவினை சகோதரிடத்தில் போனாலும் சரி, இந்த ஜெபம்தான் தொடக்க ஜெபம் முடியும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இதுதான் அவருடைய முகிப்பு ஜெபம், தொடக்க ஜெபம். என் ஆத்துமாவே ஆண்டவரை போற்று, என் முழுவதுமே அவரை போற்று, அவர் செய்த நன்மைகளை, கனிவுள்ள செயல்களை மறவாது. நாம் நினைக்கலாம் அந்த கர்த்தர் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின் போது இல்லை, இது மொழி பற்று. ஆண்டவர் நமக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த மொழி தூய தமிழில் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்களேன், கனிவான செயல்கள், இதுதான் உபகாரங்கள். நமக்கு அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நாம் ஒரு ஒழுங்குக்கு வருவோமே என்று திருச்சபை வடிவமைத்து, பிதா சுதன் பரிசுத்த ஆவியார், அதை கூட தந்தை மகன் தூய ஆவியார் என்று வடிவமைத்திருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த பிதா என்பது தமிழ் வார்த்தை அல்ல என்பதனால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்பாவே அப்படி எல்லாத்தையும் மாற்றிருக்கு. நீங்க அதை உள்வாங்கிக் கொள்ளுங்க. நான் இப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்யும்போது என் வாயிலிருந்து தூய தமிழ் வருவதை நான் பார்க்கிறேன். எந்த தமிழை உலகமெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமோ அதை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 2:17 முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. இந்த பூமியில நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு மரங்களும் செடி கொடிகளும் அது ஒவ்வொரு நாளும் கடவுளை துதிக்கிறது. நீங்கள் அதிகாலையில் பறந்து வருகிற காகங்கள், எங்க இடத்துல என்னென்ன பறவை வருதுன்னு நினைக்கிறீங்க? காலையிலேயே மைனாக்கள் வந்துருவாங்க, அடுத்தது தவிட்டுக்குருவிலாம் வந்துருவாங்க, அடுத்தது காக்காலாம் வந்துருவாங்க, அப்புறம் சிட்டுக்குருவிலாம் வந்துருவாங்க, அப்புறம் மயில்லாம் வருவாங்க. அவைகள் எல்லாம் என்ன சொல்லுது? தங்களுடைய ரீங்காரத்தில் நன்றி கடவுளே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. வாசிப்போமா? Let your root grow down into him. உங்களுடைய வாசிப்போம். கொலோசியர் 2:17 இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலை கிறிஸ்துவே உண்மை. தொடர்ந்து வாசிப்போம். போலி தாழ்மையையும் வானதூதர்களின் வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள். அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலக போக்கிலான சிந்தனையால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். ஆகவே get root down into him. காட்சிகளை காண்பது அல்லது வானதூதர்களை வணங்குவது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தாண்டி கடவுளுக்கு நிகராக அவர்களை வைப்பது, அது எல்லாம் கடந்து நீங்கள் ஆவிக்குள் வளர வேண்டும் என்றால் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வேர் கிறிஸ்துவில் வையுங்கள். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய விசுவாசத்தை அவர் மேல் கட்டுங்கள். Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கொலோசியர் 3:15 உலகமெல்லாம் கடந்த ஒரு பேரமைதி உங்கள் உள்ளத்தை நிரப்பும். வாசிப்போம். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இந்த அமைதி தூய ஆவியாருடைய கனி. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அமைதியை பெறுவதற்காக இந்த கோயிலுக்கு வா, இந்த பரிகாரத்தை செய், இதை ஒப்புக்கொடு, இதை வெட்டு, இதை கொடு, அதை எடு, இதை புடி, அதை புடி.
இதை ஏறு, இங்கே இறங்கு, காம்ப்ளிகேட்டா மாத்துது. கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவர் இலவசமாய் தருகிற கொடைகளில் ஒன்று சமாதானம். உங்களுடைய இருதயத்தை அது ஆள்வதாக. அப்பொழுது do not anxious about anything, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இந்த ஒரு வார்த்தை இறை செய்தியுடைய உச்சம். என்ன அப்படின்னா, புயல் காத்துல கப்பல் அல்லாடி இருக்கு, எல்லா மக்களும் அங்கிங்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் பயம் இல்லாமல் இருந்தான். நீ பயப்படவில்லையா என்ற பொழுது, நான் ஏன் பயப்பட வேண்டும், கப்பலை ஓட்டுகிற மாலுமி என் அப்பா என்றார். When our relationship is very close to God, like father and son, we will not anxious about anything. எப்பொழுது கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு அப்பா மகனுக்குரிய உறவாக மாறுகிறதோ, அப்பொழுது நாம் இந்த அளவுக்கு கலக்கம் அடைய மாட்டோம், கலவரம் அடைய மாட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுளை அப்பான்னு அழைக்க சொல்லிக் கொடுக்கிறார், உரிமையை கொடுக்கிறார். இன்னைக்கு அதுதான் வாசகம், உரிமை. கடவுளை நம்புகிறவர்களுக்கு பிள்ளைகளாக உரிமையை கொடுக்கிறார். நீங்கள் அடிமைகள் அல்ல. அப்ப கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு சொந்தமானது எல்லாம் சொந்தமாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மாட்சிமை, அதிகாரம் எல்லாமே தன் பிள்ளைகளுக்கும் அவர் பகிர்ந்து கொடுப்பார். ஆகவே பிசாசு கடவுளை தொட முடியுமா? முடியாது என்றால் அவருடைய பிள்ளைகளையும் தொட முடியாது. கிரகங்கள் கடவுளை பாதிக்க முடியுமா? முடியாது என்றால் கடவுளுடைய பிள்ளைகளையும் அது பாதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்தின் சக்திகள் எல்லாம் கடவுளை பாதிக்க முடியுமா? பாதிக்க முடியாது. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளையும் அவர் பாதிப்பதில்லை. ஏனெனில் நாம் பத்திரமாய் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை தீங்கு தொடுவதில்லை. உன்னதரை உறைவிடமாக கொண்டவன். திருப்பாடல் 91 எடுங்கள 1ஆம் வசனம். உன்னதரை உறைவிடமாக கொண்டவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பவன், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பான். ஆண்டவர் உன்னை வேடலின் கண்ணில் என்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்புவிப்பார். பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இரவில் தாக்கும் எந்த தீமைக்கு நீ அஞ்ச தேவையில்லை. Praise the Lord. Praise the Lord. அப்ப நம்ம விசுவாசம் கொஞ்சமா வளர்ந்து God and me, father and son, father and daughter, அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கடவுளுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களும் நமக்கும் கொடுக்கப்படும். நாம் பூமியில் ராஜரிகம் செய்வோம். நாம் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். கண்டது கடித பூசிட்டு இருக்க வேண்டாம். கண்டது கடித கையில காலில் கட்டிட்டு இருக்க வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒளிவட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கும். கண்ணுக்கு புலப்படாத தெய்வ அக்கினி நம் நெற்றிலே எரிந்து கொண்டு இருக்கும். கண்ணுக்கு புலப்படாத ஒரு கரம் நம் பாதங்களை சுமந்து செல்லும். கண்ணுக்கு புலப்படாத வானதூதர்கள் தங்கள் ரக்கைகளில் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். இதெல்லாம் பரலோகத்திற்குரிய அபிஷேகம். நாம் கண்டு விசுவசிக்கிற ஒரு நிலையிலிருந்து காணாமல் விசுவசிக்கிற நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். Praise the Lord. Praise the Lord. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை சொல்லி இன்றைக்கு நாம் முடிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Rejoice in the Lord. Again I am saying rejoice in the Lord. மகிழ்ச்சியாயிருங்கள். மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள். Praise the Lord. Praise the Lord. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Give thanks and be grateful. Do not answer about anything. வாசிப்போமே. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டலை மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. நீங்க மன்றாடணும்னு நினைச்சீங்கன்னா நன்றியோடு சொல்லுங்க. 2 கதை சொல்றேன்னு சொன்னேன், இன்னொரு கதை சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு பறவைக்கு பறக்கையெல்லாம் பிஞ்சிருச்சான். கூட விளையாடுறதுக்கு நண்பர்கள் இல்லையா. குடிக்க தண்ணி இல்லை. காஞ்சி போன ஒரு சாக்கடையில் கொஞ்சம் தண்ணி இருக்கு.
மரத்துல இலையெல்லாம் உதிர்ந்து போச்சான். அது தன் வாழ்க்கையை நொந்து கொண்டது, சபித்தது, கடவுளையும் திட்டியது. அப்பொழுது அந்த வழியை கடந்து சென்ற ஒரு முனிவர் இருந்தார். என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பும் போது, மாறுவதற்கு வழி இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அவர் அந்த குருவிக்கு ஒரு ரகசியத்தை, மந்திரத்தை சொன்னார். அவர் போய் திரும்பி வரும்போது அந்த குருவிக்கு புதிய ரெக்கைகள் முளைத்திருந்தன, மரத்தில் இலைகள் துளிர்த்திருந்தன, மழை பெய்து தண்ணீர் தேங்கி இருந்தது, கிச்சு 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 நண்பர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள், சாப்பிட தானியங்கள் இருந்தது. அவர் ஞானி கேட்டார், இதையெல்லாம் எப்படி மாற்ற முடிந்தது? அந்த குருவி சொன்னது, மாற்றுகிற மந்திரத்தை நீர்தான் கற்று தந்தீரே. என்ன மந்திரம் அது? இல்லாததற்காக புலம்பாமல் இருப்பதற்காக நன்றி சொல். இதுதான் உலகத்தினுடைய எல்லா சைக்காலஜி, எல்லா டாக்டரும் கடைபிடிக்கிற வார்த்தை. பி கிரேட்ஃபுல், பி தேங்க்ஃபுல் ஆல்வேஸ். கடந்ததெல்லாம் மறந்துருங்க, நல்லதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த குருவி என்ன சொல்லிச்சான்? கொஞ்சம் இலையாவது இருக்கேன், கொஞ்சம் ரக்கியாவது இருக்கேன், கொஞ்சம் தண்ணியாவது இருக்கேன், சில ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கிறாங்களே. நன்றி சொல்லுகிறவர்களுக்கு மேலும் ஆண்டவர் நன்மைகளை செய்வார். சபிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சாபத்தை தங்களை வருவித்துக் கொள்வார்கள். விட்டு விடுவோம். இந்த கடைசி நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இரவு ஆராதனையில் இன்னும் ஆழமாய் பாடல்களை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். காத்திருப்போம். புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு கொள்கிறோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருடமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச்சு. அன்பு ஆண்டவரே, இயேசுவின் திரு இறுதிய தியான இல்லத்தின் மேல் உம் பார்வையை பதிய வைத்து இது நாள் வரைக்கும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உதவினவர்களையும் ஜெபித்தவர்களையும் நீர் காத்து வந்தீரே. அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் பாத்திரவான்கள், தொடர்ந்து உதவுவார் என்ற நம்பிக்கை
அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நன்மைகளின் நாயகன், உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அவர் வழியாக நம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் முது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. கடவுளுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதமாய் அது உங்களுக்கு அருளப்படுவதாக. ஆமென். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என்னுள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என்னுள்ளும் மகிழ்வானதே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா.
இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இன்றும் என்றும் ஆண்டவர். அனைத்து புனிதைகளை புனிதர்களே, புனித மெக்கேலே, புனித ஸ்நாபக அருளப்பரே, எங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.